ஹல்லேலூயா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 24 முடிய. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 24 முடிய. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்பப் போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறுசெய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகமுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதைக் கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடுகளை மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு, அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி ஒருவரை நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்திலுள்ள இந்த குழியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபொழுது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். சேற்றில் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவே, பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆமென். வாசித்த வேத பகுதியை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். ஆமென். ஜோசேஃபை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இது 2வது வாரம். எல்லா மனிதனுக்கும் கடவுள் ஒரு கனவை கொடுத்திருக்கிறார். எவ்ரி பர்சன் ஹேஸ் எ ட்ரீம். என் சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற எல்லாரும் உங்கள் வலது கையை உயர்த்தினீங்கன்னா உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு கடவுள் ஒரு கனவை கொடுத்திருக்கிறார். God has a dream for you. உங்களுக்கு ஒரு கரையையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் நாம் அங்கே சேர்றோமா இல்லையா என்பது நம்மை சார்ந்தது. ஆமென். நிறைய பேர் கனவுலேயே வாழ்ந்து விடுகிறார்கள், கரை சென்று சேர்வதில்லை. ஒரு மேஜர் ரீசன் நம்ம கரைக்கு சேராமல் கனவுகளிலேயே வாழ்ந்து மடிந்து போவதற்கு காரணம், அல்லது நம்முடைய கரையை நம்ம நிறைவேற்றாமல் வாழ்க்கையில் சாதிக்காமல் முடிந்து விடுவதற்கு காரணம், நான் இந்த யோசேப்பின் வாழ்க்கையை தியானிக்கும் போது நம்முடைய குணங்கள் தான் காரணம். ஆங்கிலத்தில் அதற்கு வார்த்தை கேரக்டர். நம்ம குணங்கள் தான் காரணம். குணங்களை கடவுள் சரிப்படுத்தலைன்னா கரையில் நின்று மகத்துவங்களை சுதந்திரிப்பது ரொம்ப கஷ்டம். இந்த செய்தியை 10 வாரம் கேட்கும்போது உங்களை நான் உற்சாகப்படுத்துவது, டெவலப் யுவர் கேரக்டர். நீங்கள் டெவலப் பண்ணலனா கர்த்தர் பண்ணுவார். ஆமென். நிறைய பேர் கரைக்கு சென்று சேருவதில்லை. ஏனென்றால் அந்த கரையில் நின்று ஜோசப் மகத்தான சேவைகளை செய்து ஒரு உயரத்தில் நிற்க வேண்டுமானால் அந்த கரையில் நிற்ப சப்போர்ட் பண்ணுற குணங்கள் அவனுக்கு உருவாயிருக்க வேண்டும். குணங்கள் இல்லாதவர்கள் ரொம்ப நாள் உயரத்தில் இருந்துவிட முடியாது. ஆகையால் உயரத்திற்கும் முன்னேற்றத்திற்கும்
கரைக்கும் செல்லுகிறவர்கள் உங்களுடைய குணங்களை சரிப்படுத்தவும் கர்த்தர் அதை சரிப்படுத்தவும் நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் நம்புகிறேன் நீங்கள் கரையில் நிற்பீர்கள். 17வது வயதில் ஜோசப்புக்கு கனவு கொடுத்தார். 30வது வயதில் ஜோசப்பின் கனவின் கரைக்குள் பிரவேசிக்கிறார். அந்த கரைக்குள் 30 பிரவேசித்து உடனே அந்த கனவின் கரையில் நிறைவேற்ற வேண்டியதையெல்லாம் நிறைவேற்றினார் என்று சொல்ல முடியாது. 40வது வயதில் 39 40வது வயதில் தான் அவர் தம்முடைய கரையை நிறைவேற்றுகிறார். அந்த கரையில் சென்று பரவோனின் அரமனையில் ராஜரீகத்தில் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கனவின் கரையில் நின்று செயல்படுவதற்கு பல குணங்களின் பரீட்சைகளை யோசேப்பு ஜெயிக்க வேண்டியிருந்துச்சு. கவனமா நீங்க கேட்கணும். என்ன என்னுடைய குணங்களில், வாட் இஸ் இன் மை கேரக்டர் தட் காட் இஸ் ட்ரைங் டு டெவலப் ஆர் ஷேப், என்னை எதற்காக வணைந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார், என்ன அவர் என்னில் செய்ய விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டுதான் 37ஆம் அதிகாரத்தினுடைய 13-24 வரைக்கும் நம்ம வாசித்திருக்கிறோம். முதல்ல 3 வார்த்தைகள் தான் நம்ம சண்டே மார்னிங் நம்ம பேசுகிறோம். முதலாவது, இந்த குழிக்கு நீங்கள் வருவதற்கு என்ன காரணம்? ஜோசப் ஏன் இந்த குழிக்கு வந்தான்? வாட் இஸ் த ரீசன் ஆர் வாட் brought you to this pit? இந்த குழிக்கு, இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? ஏன் இந்த பொசிஷனுக்கு வந்தீங்க? ஏன் இந்த குழியில விழுந்தீங்க என்பது முதல் கேள்வி. ஞானமாய் நம்ம சிந்திக்கும் போது, ஆமென், நம்ம ஏதோ ஒன்று செஞ்சதுனால தான் இந்த குழிக்கு இல்லது இந்த நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுகிறவர்கள் இன்னைக்கு காலையில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை தண்டிக்கவில்லை, கண்டம் பண்ணல, ஆக்கினைக்குள்ளாக்கவில்லை. ஆனால் குழியில, கஷ்டங்களில் வாழ்க்கை போகும்போது ஆத்தும பரீட்சை நம்ம எல்லாரும் செய்ய வேண்டும். There must be a soul searching. என்னை ஆராய்ந்து பாரும். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் இருக்குமானால் என் குணங்களை சரியாக்கும் என்று கேட்கிற சிலர் இந்த சர்ச்சில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சபைக்கு வருவதும் இவ்வளோ பிரயாசப்படுவதும் ஏதோ வாழ்ந்து இட்லி சாப்பிட்டு சாவதற்கு அல்ல, கனவின் கரையில் நிற்போம் என்ற எதிர்பார்ப்போடு தான் வருகிறோம் என்று நான் நம்புகிறேன். ஆமேன். ஜோசப் அந்த குழியில் இருக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடலாம், இது எதுக்கும் நான் எதுவும் பண்ணலை, இந்த குழியில் இன்னைக்கு நான் இருப்பதற்கு காரணம் என் சகோதரர்கள் தான் என்று ஈஸியாக குற்றத்தை சகோதரர் மேலே வைத்துட்டு அவன் போய்விடலாம். ஆனால் உங்களுக்கு போன வாரம் பேசின செய்தி ஞாபகம் இருக்கும். அந்த குழிக்கு செல்வதற்கு காரணமாக இருந்தது ஜோசப்பினுடைய பெருமை. ஒரு கஷ்டத்தில் போகும்போது, ஒரு குழி வழியாக போகும்போது யாரையாவது குற்றம் சொல்லிவிடுவது, பழி சொல்லிவிடுவது நமக்கு பிடிக்கும். என் தகப்பன் காரணம் அல்லது என் பெற்றோர் காரணம். நிறைய பேர் சொல்வதை கேட்டிருக்கேன், எங்கள் பெற்றோர் மட்டும் நல்லா இருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். வயசு 45 ஆயிடுச்சுல, போதும் சொன்னது. ஆமேன். எழுந்து வாழு. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? குற்றத்தை தாயோ தகப்பன் மேலேயோ சகோதரன் சகோதரி மேலேயோ சொல்வதை நிறுத்திவிட்டு பொறுப்பை எடுத்துக்கொண்டு குணங்களை உருவாக்கி கொண்டு கரைக்கு போவேன்னு சொல்றவங்க இருந்தா கரங்களை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் வாழுகிற சமுதாயமே ஒரு பிளேம் சொசைட்டி. யாரையாவது பழி சொல்லலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நடந்த எதுவுமே உங்கள் வீழ்ச்சிக்கு காரணம் அல்ல, நடந்ததற்கு நீங்கள் எப்படி பிரதிபலித்தீர்கள் என்பதுதான் காரணம். ஆமீன். எப்படி ரியாக்ட் பண்ணீங்க என்பதுதான் இன்றைக்கு உங்கள் குழிக்கு காரணம். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் இந்த சத்தத்தை கேட்கும் போது ஒரு ஆத்தும பரீட்சை நான் செய்வேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள், உண்மைதான். ஆனால் ஏன் பகைத்தார்கள்? ஐ ரிப்பீட், சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள். ஆனால் ஏன் பகைத்தார்கள்? நீங்க புரிஞ்சுக்கலாம். யோசேப்பின் சகோதரர்கள் ஆடு மேய்க்கிறாங்க. ஆமேன். ஆனா ஆடு மேய்க்கிற இடத்துல 11 பேர் கூட அல்லது 10 பேர் கூட யார் இல்லை? ஜோசப் இல்லை. தகப்பன் அவரை அனுப்பி வைக்கிறார், போய் சகோதரரை பார்த்து விட்டு வா என்று. இறையியல் வல்லுநர்கள் நிறைய பேர் என்ன நம்புறாங்கன்னா, ஜோசப்புக்கும் தன் சகோதரர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய வெறுப்புகள், கசப்புகள் இருந்திருக்கின்றன. அதனால தீங்கு ஜோசப்புக்கு வந்துடக்கூடாது என்றுதான் ஜோசப்பை தகப்பன் பிரித்து வைத்தார். சகோதரர்கள் கூட ஆடு மேய்ப்பதற்கு இந்த 17 வயது வாலிபனை அவர் என்ன செய்யவில்லை? அனுப்பவில்லை. ஆனா இப்ப என்ன தகப்பனுடைய முயற்சி என்னன்னா, இப்படியாவது அவனை அனுப்பி இவனுக்குள்ள இருக்கிற கசப்புகள் வெறுப்புகள் போய்
இவங்க ஒன்னா இருப்பாங்கன்னு எதிர்பார்த்து தான் தகப்பன் யாக்கோபு ஜோசப்பை அனுப்பியிருப்பார். இவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டெவலப் ஆகும் என்று நினைச்சிருக்கலாம். ஜோசப்புக்கு 17 வயது, மீதி 10 பேர்ல 9 பேர் 30 வயதுக்குள்ள இருக்கிறவர்கள். ரூபேனும் சிமியோனும் 2 பேர் 40 வயதில் 40க்கு மேற்பட்ட வயதில் இருக்கிறார்கள். ஸோ இந்த 40 வயசுக்கு கீழே இருக்கிற முதிர்ந்த ஆடு மேய்த்து பழக்கம் உள்ளவர்களுக்கு ஜோசப்னுடைய சூப்பர்வைசர் தகுதி தேவையில்லை. ஜோசப் போய் அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணோன்ற அவசியம் இல்லை. 40 வயசுங்க ரூபேனுக்கு, சிமியோனுக்கு 40க்கு மேலங்க. அதனால அவங்களுக்கு ஆடு மேய்க்க நல்லா தெரியும். இவர் போய் அவங்களுக்கு ஒன்றும் சூப்பர்வைஸ் பண்ணி எப்படி மேய்க்கணும் அப்படி சொல்லணும்னெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஜோசப்பை தகப்பன் யாக்கோபு அனுப்புவதற்கு காரணம், எப்படியாவது இவங்களுக்குள்ள இருக்கிற வெறுப்புகள் உடைஞ்சு ஜோசப் சகோதரரோடு இணைந்து விட்டால் நலமாய் இருக்கும் என்று கருதிதான் அவரை அனுப்பியிருக்கிறார் என்று நம்புகிறார்கள். 18வது வசனம் 37 இப்படி வாசிக்கிறோம். Now when they saw him afar off, தூரத்தில் ஜோசப்பை கண்டபோது, even before he came near them, கிட்ட வரதுக்கு முன்னாடியே they conspired against him to kill him, அவனை கொன்றிட வேண்டும் என்று நினைத்தார்கள். காரணம், அடுத்த வசனம் நினைக்கிறேன், காரணம் they said to one another, look, this dreamer is coming. நீங்க புரிஞ்சுக்கலாம். அவர் வரும்போது கீழே படிச்சுட்டே போலாம். ஜோசப் வரும்போது என்ன போட்டு வராரு? அப்பா கொடுத்த கோட்டை போட்டு வராரு. என்ற ஆடு மேய்க்க தானே போற, கோட்டு எதுக்கு? தகப்பன் கொடுத்த கிஃப்ட், தகப்பன் கொடுத்த பலவர்ணங்க அங்கி. நான் நினைக்கிறேன் ஜோசப்புக்கு இப்படி சொல்லாமா, எப்பெல்லாம் அவனுங்களை வெறுப்பேற்றுமோ அப்பெல்லாம் போட்டுப்பான். கடவுள் நமக்கு தந்த ஈவுகளும் வரங்களும் ஆசீர்வாதங்களும், ஆமேன், நல்ல விஷயம்தான். தகப்பன் யோசேப்புக்கு கொடுத்த கிஃப்ட் தான். இந்த கிஃப்டை பத்தி, வரத்தை பத்தி, எனக்கு கொடுத்த ஊழிய அழைப்பை குறித்து, எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை குறித்து, எனக்கு கொடுத்த வரங்களை குறித்து நான் எப்பவுமே பெருமை பாராட்டுவதை விட அப்பாவோடு இருக்கிற உறவை மேன்மை பாராட்டுவது நல்லது. இன்னைக்கு நான் இப்படி இருந்துட்டா பரவாயில்ல, என் வரங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணேன்னு வைங்களேன், கண்டிப்பா 10 சகோதரர்கள் எனக்கு விரோதமாக எழும்புவார்கள். ஏன்னா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், வரங்களை தரும்போது வரங்களை ரொம்ப அழட்டிக்கூடாது. இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வரங்களை யார் ரொம்ப அழட்டிக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு பகைகளும் எழும்பும். அதனால நம்ம ஞானமாய் நடந்து கொண்டு கரை சேரும் வரைக்கும் குழிக்கு போகாமல் இருக்க வேண்டுமானால், வரங்களை கர்த்தர் தரும்போது, வரங்களை பயன்படுத்தும் போதும் வரங்களை ரொம்ப காட்டாம கொடுத்தவரை கொண்டாடி வாழ்ந்தாள். இருக்கீங்களாங்க? இன்னைக்கு என்னங்க பிரச்சனை? நம்ம எனக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டாரு, எனக்கு பாடும் வரத்தை கொடுத்துட்டாரு, சுகமாக்கும் வல்லமை கொடுத்துட்டாரு, தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்துட்டாரு, அதுதான் இன்னைக்கு பெருசாக்கி கொண்டிருக்கிறோம். நான் இப்படி சொல்றேன், வரங்களுக்காக நன்றி, அதில் செயல்பட வேண்டும். ஆனால் அதை ஓரமா வச்சுட்டு தகப்பன் உறவை முன்படுத்தினாலே நிறைய விஷயங்கள் வெற்றி பெற முடியும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? அல்லேலூயா. ஏங்க, உங்க வரங்களுக்காய் கர்த்தருக்கு நன்றி. வரங்களை விட உறவை கொண்டாடினா நினைக்கிறேன் சபை கண்டிப்பாக எழுப்புதல் காணும் என்று நினைக்கிறேன். வரங்களுக்காய் நன்றி. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீங்க போட்டிருக்கிற கோட் எங்களுக்கு நல்லா, நீங்க தீர்க்கதரிசி அப்போஸ்தலர் என்று எங்களுக்கு நன்றாக தெரிகிறது. அதை விட நீங்க அதை கொண்டாடுவதை விட ஒன்றை கொண்டாடுங்கள், என் தகப்பனோடு இருக்கிற உறவை கொண்டாடுங்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இந்த பெருமை, இந்த நம்பிக்கையற்ற தன்மை, இந்த இன்செக்யூரிட்டி, இந்த இன்ஃபீரியாரிட்டி தான் யோசேப்புக்கு பிரச்சனை கொண்டு வந்தது. ஜோசப்னுடைய பிரைட், ஜோசப்னுடைய பெருமை, ஜோசப்னுடைய அரகன்ஸ், அதனுடைய விளைவு என்ன தெரியுமாங்க? பலவர்ண அங்கியை சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? கிழித்தார்கள். கொஞ்சம் மாத்தி சொல்றேன், நல்ல ஆழமா கேட்கிறவங்களுக்கு இந்த செய்தி, கேட்காதவங்க தூங்குங்க. ஆமென். ஜோசப்னுடைய பெருமைனால ஜோசப் இழந்தது என்ன தெரியுமாங்க? தகப்பன் கொடுத்த ஈவை, தகப்பன் கொடுத்த கிஃப்டை ஜோசப் இழந்துட்டார். இருக்கீங்களாங்க? அவருடைய பெருமை நிமித்தம் தகப்பன் கொடுத்த ஈவை, வரத்தை, ஆமென், இழந்தார். மண்ணில் எழுதி நான் சிறந்தவன் என்று காண்பித்த நிறைய பேர் அடுத்த வந்த ஒரு காற்றில் இன்றைக்கு அவர்கள் பெயரும் இல்லை ஊழியும் இல்லை என்று மங்கி போய் இல்லாமல் போன சரித்திரத்தை கண்முன் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நம் சபையில விசுவாசிகள், ஊழியர்கள் உற்சாகப்படுத்துகிறேன், வரங்களை கொண்டாடுவதை விட தகப்பன் உறவை கொண்டாடுங்கள். இல்லையா சொல்ல மாட்டீங்களாங்க? ஏன்னா வரத்தை தந்ததே யாருங்க? கர்த்தர் தான். இல்லையா சொல்ல மாட்டீங்களாங்க? இப்போ அதனுடைய பெருமை நிமித்தம், ஆமென்,
அதை மெச்சித்து கொண்டதன் நிமித்தம், அந்த வரத்தை குறித்த பெருமை சொல்லின் நிமித்தம் ஜோசப் அந்த வரத்தை ஈவை, அந்த பலவர்ண அங்கியை இழந்தான். ஆமென். எத்தனையோ உலகத்தில் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஹை ப்ரொஃபைல் ஊழியர்கள், உயர்ந்து நின்ற தேவ மனிதர்கள் இன்னைக்கு குணங்களில் சிறந்தவர்களாய் நிற்காததினால தங்கள் ஊழியத்தினுடைய கிருபைகளையும் வரங்களையும் இழந்து போனதை நாம் கண்டிருக்கிறோம். ஆமென். இப்போ இப்படி கொஞ்சம் ஆழமா சிந்திக்கிறவங்களுக்காய், சபையையும் ஊழியங்களை நேசிக்கிறவங்களுக்காய் இன்னைக்கு பேசுறேன். வரங்கள் இழந்துட்டாலும் ஜோசப் எகிப்திற்கு போன பின்னாடி ஒரு பலவர்ண அங்கியை இழந்த ஜோசப்புக்கு அந்த அரண்மனையில ஒரு கோட்டெல்லாம் கிடையாதுங்க. ஆமென். நான் நினைக்கிறேன் அப்படியே ஒரு கிளாசெட்டை தள்ளினா நூற்றுக்கணக்கு, ஏன் ஆயிரக்கணக்கு ராயல் கோட்டை கடவுள் கொடுத்தாருங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இழந்தாலும் இழந்தவைகளை கர்த்தர் பல மடங்காய் திருப்ப தருவார். அவருக்கு கோட்டுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. நம்ம ஆளுங்களுக்கு கோட்டுக்கு பஞ்சமே இல்ல, கோட்டுக்கு பஞ்சம் இல்ல. கடவுள் கொடுப்பார், அது எவ்வளவு இழந்தாலும் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் நம்முடைய மதிகேடத்தனத்தால, ஆமென், நம்ம இழந்தாலும், நம்முடைய பைத்துக்காரத்தனத்தால் நம்முடைய வரங்களை இழந்தாலும் இழந்தவைகளை கர்த்தர் திருப்பி தருவதற்கு வல்லவர் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஜோசப் பலவர்ண அங்கியை இழந்தான். ஆமென். ஆனால் அந்த இழக்கும் போது தகப்பன் கொடுத்த அந்த பலவர்ண அங்கியை திரும்ப ஜோசப்புக்கு கிடைக்கவில்லை. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆமென். He didn't get it back. 1000 கோட்டு பரவோன் அரண்மனையில் கிடைச்சிருக்கலாம், தன் உயரத்திற்கு பல கோட்டுகள் கிடைச்சிருக்கலாம், தன் உயரத்திற்கு பல ஈவுகள் கிடைச்சிருக்கலாம், நன்மைகள் கிடைத்திருக்கலாம், செல்வம் கிடைச்சிருக்கலாம். உலகத்திலேயே 2வது செல்வந்தனாய் ஜோசப் வாழ்ந்தான் என்பது சரித்திரம். ஆமென். கடவுள் அவனை கைவிடவில்லை. ஆனால் அப்பா கொடுத்த அந்த கோட்டு திரும்ப ஜோசப்புக்கு கிடைச்சதா என்றால் இல்ல, சகோதரர்கள் அதை கிழித்தார்கள், யோசப் அதை இழந்தான். ஆமென். ஆனாலும் நான் இப்படி நினைக்கிறேன், அந்த நல்ல தகப்பன் யாக்கோபு அந்த ரத்தம் படிந்த கோட்டை பலவர்ண அங்கியை எங்கும் தொலைக்காமல் பத்திரமாக அவர் பாதுகாத்து வைத்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி சொல்ற நீங்க அல்லேலூயா சொல்லணும். அப்பா கையிலிருந்து கோட்டு திரும்ப கிடைச்சிச்சோ இல்லையோ, அப்பாவின் உறவை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். அதனால தான் சொல்றேங்க, வரங்கள் சிலரை பார்த்துருக்கீங்களாங்க, ஒண்ணுமே இருக்காதுங்க, வரங்களை வச்சுட்டு அவ்வளவு கூத்து பண்றதை நான் பார்த்திருக்கேன். நான் என்ன ஊழியத்துல 35 வருஷமா இருக்கேன். கிழிஞ்சிரும் ரொம்ப நாள். அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுங்க. ஆமென். சொல்ல மாட்டீங்களாங்க? வரங்களை செயல்படணும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், ஜனங்கள் நன்மை பெறணும். வரத்தை ஓரமா வச்சுட்டு உறவுல நிலைச்சிடணும். நீங்க அல்லேலூயா சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. ஹல்லேலூயா. சோ ஜோசப்புக்கு கோட்டு திரும்ப கிடைச்சிச்சோ இல்லையோ, தகப்பன் உறவை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். நம்ம எல்லாரும் நம்முடைய பைத்துக்காரத்தனத்தால நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் இழந்தாலும் இன்னைக்கு இழந்ததை கர்த்தர் தருவார் என்பது சந்தேகமே இல்லை. இழந்து போல பணவர்ண அங்கிய வேற விதத்துல கர்த்தர் கொடுப்பாரு. கர்த்தர் திரும்பியும் அழைத்தவனை பயன்படுத்துவார். ஆனா இவை எல்லாத்தை விட நம்ம முக்கியப்படுத்த வேண்டியது என் தகப்பனோடு இருக்கிற என் உறவு எனக்கு முக்கியம் என்று சொல்றவங்க இருந்தா சங்கீதக்காரன் தாவீதோடு சொல்லுங்க, கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் சாட்சி அடையேன், அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒன்று, இந்த குழிக்கு ஜோசப் வருவதற்கு காரணம் அவனுடைய பெருமை. ஆமென். கடவுள் உங்களை எவ்வளவு உயர்த்தும் போதும், கர்த்தருக்குள்ள எப்பொழுதுமே கர்த்தர் தந்த நன்மைகள் எல்லாம் அனுபவிக்கும் போதும், பிறருக்கு செய்யும் போதும் ஒன்றில் நீங்க நிலைச்சிருங்க, இதெல்லாத்தை விட எனக்கு முக்கியம், 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கு அது ஈடாகாது என்று கர்த்தரே நான் நம்பி வாழ்வேன் சொல்றவங்க 2 கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். நம்பர் 2, 2வது, இந்த குழியில நம்ம இருக்கும்போது, இருக்கீங்களாங்க? எது பேர் கஷ்டப்பாதையில் வந்திருக்கீங்க? பகைகளை வாழ்க்கையில சந்திச்சிருக்கீங்க? எத்தனை பேர் சகோதரனுடைய கோபத்தின் கீழே வாழ்ந்திருக்கீங்க? நீங்க வாழ்ந்திருக்கீங்க, நான் வாழ்ந்திருக்கேன். ஆமென். அப்படிப்பட்ட நேரங்கள் நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கணும், ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன செய்கிறார்? ஆமென். வாட் இஸ் காட் டூயிங் இன் மை லைஃப்? அந்த குழியில நான் இருக்கும்போது என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? கர்த்தர் என் வாழ்க்கையில என்ன செய்கிறார்? இங்கதான் உங்க பார்வை என்பதற்கு ஆங்கிலத்தில் நான் பயன்படுத்துகிற பெர்ஸ்பெக்டிவ். நம்முடைய பார்வை என்ன என்பது ரொம்ப முக்கியம். கஷ்டப்படுறீங்க, பகைக்கிறாங்க,
குழியில் இருக்கீங்க, வேதனைப்படுறீங்க, உங்களுடைய பார்வை, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று தெய்வீக பார்வையா இருக்கும், இல்லைனா சாத்தானுடைய பார்வையா இருக்கும். நான் இறையெல்லாம் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். எப்பொழுதெல்லாம் நம்ம குழியில் இருக்கோமோ, கஷ்டப்படுகிறோமோ, தள்ளப்படுகிறோமோ, கண்ணீர் வடிக்கிறோமோ, முதலாவது அங்க வந்து நிற்க போகுது யார் தெரியுமாங்க? உங்களை குற்றம் சாட்டுகிற சாத்தான். அவன் வந்து உங்களை கண்டம் பண்ணுவான், உங்களை குற்றம் சொல்லுவான். இன்னைக்கு நீ இந்த நிலைமையில் இருப்பதற்கு காரணம் நீதான் என்று உன்னை தண்டிக்கிற, ஆக்கினைக்குள்ளாக்கக்கூடிய, உன்னை தவறாய் சொல்லக்கூடிய சூழ்நிலையை சத்துரு ஏற்படுத்துவான். நல்லா கவனிக்கணும். 2 வார்த்தை இங்கிலீஷ் பைபிள் இருக்கு அல்லது ஆங்கிலத்தில் இருக்கு. ஒன்று கன்விக்ஷன், இன்னொன்று காண்டம்னேஷன். ஆமென். ஒன்று கன்விக்ஷன். கன்விக்ஷன் என்ற வார்த்தைக்கு உணர்த்துதல். ஒரு குழியில் இருக்கீங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, கர்த்தர் நம்மை உணர்த்துகிறார். இந்த காரணத்தால தான் நான் இந்த குழியில இருக்கிறேன், நான் செஞ்ச இந்த தவறுகளால தான் இந்த வீழ்ச்சியை நான் கண்டிருக்கிறேன். அது ஸ்பெசிபிக்கா, அது ஆண்டவருடைய பார்வை, அது தெய்வீக பார்வை. இந்த குழியில், இந்த வீழ்ச்சியில் எங்கள் குடும்பம், நான் இருப்பதற்கு காரணம் இதுதான் காரணம் என்று தெளிவாக நம் உள்ளத்தை உணர்த்துவார். ஒன்றும் தெரியாத மாதிரி காலையில் ஏன்னா பார்க்குறீங்க. ஆமென். நீங்க ஏன் இன்னைக்கு இந்த குழியில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தை என்ன செய்வாருங்க? உணர்த்துவார். இருக்கீங்களாங்க? அது கன்விக்ஷன். இன்னொரு வார்த்தை காண்டம்னேஷன். அந்த காண்டம்னேஷன் என்ற வார்த்தைக்கு கண்டம் பண்ணுகிறது. கன்விக்ஷன் பரிசுத்தாவியானவருடையது, கன்விக்ஷன் பரிசுத்தாவியானவருடையது, காண்டம்னேஷன் சாத்தானுடையது. நீங்க குழியில் இருக்கீங்க, உங்க பார்வை தெய்வீக பார்வையா இருந்தா நீங்க சொல்லுவீங்க, கர்த்தாவே என்னை மன்னியும், இதுக்கு நான் தான் காரணம், வேதனை உண்டாக்கும் வழி என்னில் இருக்குமானால் என் குணங்களை மாற்றி என்னை தப்பவையும், என்னை அர்ப்பணிக்கிறேன். இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பார்வை உங்களுக்கு அங்க இருக்கும், அது சாத்தானிய பார்வை. அவன் வந்து சொல்லுவான், நீ இந்த குழியில் இருப்பதற்கு காரணம் நீ ஒரு கெட்டவன், ஆமே, நீ ஒரு பாவி, நீ ஒரு துரோகி என்று உங்களை சொல்லத் தொடங்குவான். எத்தனை பேருக்கு தெரியும், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு? ஏன் அதை சோகமா சொன்னீங்க? கன்விக்ஷன் வேற, காண்டம்னேஷன் வேற. குழியில் இருக்கும்போது உங்கள் உள்ளத்தை குற்றஞ்சாட்டுகிற சாத்தான் உங்களை பார்த்து சொல்ல, இதோட நீ உதவவே மாட்ட, நீ எதுக்குமே லாய்க்கல, நீ பண்ண குற்றத்துக்கு தொங்கிதான் சாவணும் என்று உன்னை ஆக்கினைக்குள்ளாக்கும் போது நீ அங்கே நின்று கொண்டு தைரியமாய் சொல்லணும், நான் இந்த குழியில் இருப்பதற்கு காரணம் நான் செஞ்ச இந்த தவறு தான், என் குணங்களில் நான் வளருவேன். ஆனா சாத்தானை நீ சொல்ற குற்றச்சாட்டை நான் ஏத்துக்கிட்டு நான் உதவாதவன் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் சொல்றேங்க, மீண்டும் நீங்கள் குழியிலிருந்து வெளியே வந்து சீக்கிரம் நீங்கள் கரையில் இருப்பீர்கள். God never, இங்கிலீஷ்ல சொல்றேன் புரியும், God never condemns you. எந்த கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களை பார்த்து சொல்ல, கடவுள் உங்களை கண்டம் பண்ணுவதில்லை. சரியா? அப்படியே சொல்லிட்டு சரியா இருக்கும். ஆனா உங்க இதயத்தை அவர் அலசி பார்க்க உதவி செய்வார். இந்த தவறுகளால தான் நான் இன்னைக்கு இந்த வீழ்ச்சியை கண்டிருக்கிறேன் உங்க உள்ளத்தை உணர்த்தும் போது அங்க எத்தனை பேர் 2 கை உயர்த்தி கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள்? பைபிள்ல இறை இயலை இழந்து போகிற இந்த காலத்தில் திருச்சபைக்கு நான் சொல்ற ஒரு முக்கியமான வசனம் யோவான் 3:16. எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசுவே தெய்வமே, எல்லாம் அப்படி குனிஞ்சு யோவான் 3. இன்னொரு முறை யோவான் 3:16 எத்தனை பேருக்கு தெரியும்? For God so loved the world, ஆண்டவர் இந்த உலகத்தை எவ்வளவாய் நேசித்தார், he gave his only begotten son, ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். எதற்காக? whoever believes in him should not perish but have everlasting life. ஒருத்தரும் அழியக்கூடாது, நித்திய ஜீவன் அடையணும்னு தான் தகப்பன் தன் குமாரனையே கொடுத்தார். 17ஆம் வசனத்தை படித்து உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். குழியில் இருக்கிறீங்களா? கஷ்டத்தில் இருக்கீங்களா? கண்ணீரில் இருக்கீங்களா? உங்க உள்ளத்தை ஆவியானவர் உணர்த்தட்டும். ஆனா சாத்தான் உங்களை தண்டிக்க அனுமதிக்காதிருங்கள். ஏங்க ஆமீன் சொல்ல? இன்னொரு வாட்டி, உள்ளத்தை ஆவியானவர் உணர்த்த ஒப்பு கொடுங்கள். ஆனா சாத்தான் உங்களை கண்டம் பண்ண அனுமதிக்காதிருங்கள். ஏனென்றால் இறையியல் புரியாதவர்கள் தான் அப்படி வாழுகிறார்கள். இந்த குழியிலிருந்து நான் ஜெயிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 17 என் கூட இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் படிக்கணும். ஏன்னா தமிழ் எனக்கு தெரியல எப்படி இருக்குன்னு. For God did not, எல்லாரும் இங்கிலீஷ்ல என் கூட சொல்லுங்க, did. இன்னொரு did not அப்படின்னா God did not send
his son into the world to condemn the world, but that the world through him might be saved. குமாரன் இந்த பூமிக்கு வந்தது உங்களை கண்டம் பண்றதுக்கல்ல, உங்களை ரட்சிக்க. அடுத்த முறை சோகத்தின் குழியில கண்ணீர் வடிச்சு ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று கலங்கி நிற்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தை உணர்த்தும் போது ஏற்றுக்கொள்ளுங்க, இது ஏன் குற்றம் தான். நான் அந்த கோட்டை போடாம இருந்திருக்கலாம், என் சகோதரரோடு அன்பாய் பழகி இருக்கலாம், இந்த குற்றத்தை நான் செய்யாம இருந்திருக்கலாம் என்று உணர்த்தும் போது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், குணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆனா குடியில் இருக்கும் போது இதுக்கு மேல நீ தேற மாட்ட, நீ எல்லாம் உருப்பட மாட்ட, நீ செஞ்ச தப்புக்கு இவ்வளோ இல்லை, நான் அப்படிலாம் சொல்லும் போது என் ஆண்டவர் வந்தது என்னை தண்டிக்க அல்ல, என்னை வாழ வைக்க. சொல்ல மாட்டீங்க. இன்னொரு வாட்டி இங்கிலீஷ்ல சொல்லுங்க, God did not send his son to condemn me. Hallelujah. கரெக்டாக தான் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பக்கம் சொல்ல, என்ன கண்டம் பண்ண அவர் வரலங்க, ஏன்னா ஏற்கனவே நான் கண்டம்டு. குழியில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், நம்மளை அவன் வந்து தண்டிக்கிறான். மீண்டும் சொல்றேன், நல்லா ஆழமா கேட்குறீங்களாங்க? ஆவியானவர் உள்ளத்தை உணர்த்த அனுமதியுங்கள், ஆனா சாத்தான் உங்களை தண்டிக்க அனுமதிக்காதிருங்கள். ஏன்னா அவர் இந்த பூமிக்கு வந்தது என்னை கண்டம் பண்ண அல்ல, ஏற்கனவே ஆதாம் செய்த பாவத்தால நான் கண்டம்டா தான் இருக்கேன். அந்த கண்டம்ட தூக்கி வாழ வைக்க தான் குமாரன் வந்தார் என்றால், சாத்தானை உன் குற்றஞ்சாட்டின் கீழே வாழ மாட்டேன், ஆனா என் இதய பரிசோதனை கொடுத்தன் குணங்களை மாற்றிக்கொண்டு எழுந்து மீண்டும் வாழுவதற்கு. சாத்தானுடைய வாய் அசைதுன்னா அவன் என்ன சொல்றான்? தெய்வமே. சாத்தானுடைய வாய் அசைதுன்னா அவன் என்ன தெரியுமா சொல்றான்? பொய் சொல்றான். ஏன்னா அவன் பொய்யனும், உன்னை பத்தி வேண்டாதெல்லாம் சொல்றான்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். யார் சொல்ல என்ன சொல்றான்? பொய்ய சொல்றான். உங்களுக்கு தெரியும் இங்க என்ன பொய் சொன்னாங்க? சகோதரர்கள் துணி எடுத்துக்கொண்டு போய் ஒரு ஆட்டை அடித்து, ஒரு மிருகத்தை அடித்து, அதன் ரத்தத்தை அதில் தெளிச்சு தகப்பன் கிட்ட போய் ஆதாரத்தை காட்டி சொல்றாங்க, உங்க புள்ள என்னாச்சுங்க, செத்து போயிட்டான் அப்படின்ட்டாங்க. ஆமே, ஒரு துஷ்ட மிருகம் உங்கள் மகனை கொன்று விட்டது அப்படின்னு பொய்ய சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பொய்ய சொன்னாங்க. பொய்க்கு தேவையான சாட்சியை உருவாக்குனாங்க. உங்க வாழ்க்கையில சில சூழ்நிலைகளில் ஆமேன் சாத்தான் சில அடையாள எப்படி சொல்றது சாட்சியை எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி இதுதான் நீ என்று சொல்லும் போது நாம் அதை ஏற்றுக்கொண்டு காலங்கள் வாழுகிறோம். இன்னைக்கு உங்க சொல்றேங்க, சாத்தானுடைய எந்த பொய்க்கும் நீங்க தலை வணங்காம நீங்க சொல்லணுங்க, நான் வாழல்ல தலையா இருப்பேன், நீ பொய் சொல்றவன் பொய்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இருக்கீங்களா? ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களாங்க? வஸ்திரத்தை தான் சகோதரர்கள் யாக்கோபுக்கு காட்டினார்கள். தகப்பனே தீர்ப்ப சொல்லிட்டார், என் பிள்ளைய துஷ்ட மிருகம் கொண்டு சகோதரர்கள் கொன்றது என்று சொல்லவே இல்லைங்க. உங்க வாழ்க்கையில கொஞ்சம் அலசடியை கொண்டு வந்து உன்னை ஒரு மாதிரி சாத்தான் உனக்கு எவிடன்ஸை காட்டும் போது நீங்க அதை நம்பி ஆமே அவன் பொய்களை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துறங்க, நீங்க தோல்வி இல்லைங்க, நீங்க பாவி இல்லைங்க, நீங்க துரோகி இல்லைங்க, நீங்க ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான்கள். பொய்களை ஓரமா கட்டிட்டு கர்த்தருடைய நீதியில நிலைப்பேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? ஹல்லேலூயா. ஜேக்கப் இந்த பொய்யை 22 வருஷம் நம்பினார். எத்தனை வருஷங்க? 22 வருஷம். 39 வயது அல்லது 40 வயதுக்கு நெருங்கி ஜோசப் வரும்போது தான் யாக்கோபுக்கு தெரிகிறது, என் மகனை ஒரு துஷ்ட மிருகம் கொல்லவில்லை, இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு என் வார்த்தையின் கீழே அமர்ந்திருக்கிற நிறைய பேர் அவன் சொன்ன பொய்களின் கீழே எனக்கு வாழ்ந்திருக்கீங்க. உனக்கு வாளாக, உன்னை உருப்படாதவனாக அவன் சொன்னதை கேட்டு நீங்களும் வாழ்றீங்க. இந்த புது வருஷத்துல நீங்கள் வெடித்து கிளம்பி சொல்லணுங்க, அவன் சொல்ற எந்த பொய்களையும் நான் நம்புவதில்லை, இந்த வேதம் தான் எனக்கு சத்தியம், சாத்தான் சொல்ற ரிப்போர்ட்டை நான் நம்ப மாட்டேன், கர்த்தருடைய ரிப்போர்ட் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்றவங்க. ஹல்லேலூயா. ஆமென். சாத்தான் உங்களுக்கு நிறைய எவிடன்ஸ் காட்டுவான். அதனால தான் வாழ்க்கையை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். சொல்லணும், நமக்கு நேரம் இல்லை, கடந்து போறேன், ஏதாவது ஒன்று காமிச்சிட்டு இதுதான் உண்மைன்னு சொல்லுவாங்க, அது உண்மை இல்லை, அது பொய். ஆமென். ஹல்லேலூயா. சாத்தானுடைய பொய்யை பெற்றுக்கொண்டு சாத்தானுடைய பார்வையில் நீங்கள் குழியில் இருக்கக்கூடாது. நீங்கள் தேவனுடைய பார்வை பெற்றுதான் குழியில் இருக்க வேண்டும்.
ஒருவேளை உங்க வாழ்க்கை இன்னைக்கு ஏதேனும் குற்றத்தாலோ அல்லது பெருமையாலோ குழியில் இருந்தாலும் சாத்தானுடைய பார்வை ஒதுக்கிட்டு தேவ பார்வை எடுத்துக்கொண்டு சங்கீதக்காரன் சொன்னது போல வேதனை உண்டாக்கும் வழி என்னில் இருக்குமானால் கர்த்தாவை எனக்கு மனம் இறங்கும் என்று கேட்டு கர்த்தருக்காக காத்திருங்கள். குணாதிசய திருப்பங்களை உனக்கு தந்து கொஞ்சம் தூரத்தில் நீ சேரமாட்டேன்னு நினைச்ச கரையில் உன்னை நிற்க வச்சு அழகு பார்க்க நான் ஆராதிக்கிற தெய்வம் நல்லவராய் இருப்பார். நல்ல ஒரு அலிலியா சொல்லிடுங்க. நம்பர் 3 and I will close. இவ்வளவு தூரம் பேசினது ஏதாவது புரிஞ்சதா? ஆமென். நம்பர் 3, எதற்கு இந்த குழியினுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த பிட்? பக்க சொல்லுங்க, ஏன் இந்த சோதனைன்னு கேளுங்க. ஏன் இந்த சோதனை எனக்கு? தேவ பிள்ளைங்க தானே நீங்க எல்லாரும். நான் இப்படி நினைக்கிறேன், இன்னைக்கு எல்லா குழிக்கும் காரணம் நீங்க தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இல்லைனா இங்கிலீஷில் சொன்னால இருக்கும், the purpose of the pit is to cry out to God. தேவன் நோக்கி நீங்கள் அழுது கூப்பிடணுங்க. குழியில் இருக்கிற எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன், ஜெபத்தை அதிகரியுங்கள். குழியில் இருக்கும்போது, இப்போ ஜோசப் ஒரு குழியில் இருக்கான், குழிக்குள்ள வேற யாரும் இல்லைங்க. இப்போ வேற யார்கிட்ட பேசுறது? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வேற வழியில் கர்த்தர்கிட்ட தான் பேசணும். நான் நினைக்கிறேன் ஜோசப் கொஞ்சம் குழியில் முதல்ல போன உடனே சகோதரரை பற்றி தப்பாக நினச்சிட்டு பழிய சொல்லிக்கிட்டு இப்படிலாம் இருந்திருப்பாங்க. முதல்ல ஒரு சின்ன குழி, அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடும் சீக்கிரமாக. ஏன்னா ஆழம் கம்மி பாருங்கள், சோதனையின் ஆழம். அதனால் சீக்கிரம் தப்பிச்சிட்டோம். இருக்கீங்களா அங்கே உயிரோட? சாதாரண குழியில் போயிருந்தீங்க, டக்குன்னு ஏந்து வெளியே போயிட்டீங்க, அதனால் நீங்கள் ரொம்ப அதை நினைக்க மாட்டீங்க. ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னொரு குழி அதை விட ஆழமாக இருந்துச்சுன்னா கூப்பிடாத நீ கூட கூப்பிடுவேன். புரியல உங்களுக்கு? இப்போ நான் ரொம்ப வீரமாக இருக்கேன். ஏன்னா எனக்கு இப்போ நான் இது வரைக்கும் வந்த குழியெல்லாம் லேசுங்க, அது நானே குதிச்சு வந்துட்டேன். அதனால் எனக்கு அது வீரமாக தெரியுது. ஆனால் ரொம்ப ஆழமாக இருந்துச்சுன்னு வைங்களேன் குழி, நீ கண்டிப்பாக அழுவ. முதல்ல வீரமாலாம் பேசுவ, அதுக்கப்புறம் நீ யாரை கூப்பிடுவ? தப்பா எடுத்துக்காதீங்க, நல்ல இதயத்தோடு கூப்பிடாத நீ கூட கூப்பிடுவ. ஏன்னா மனித வேதனைக்கு அவ்வளோ ஆழம் இருக்குங்க. ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஸோ குழியில் ஜோசப் நான் நினைக்கிற மாற்றத்தை கண்டிருப்பார். ஆமேன். எத்தனை பேர் தேவன் எனக்கு வேணும்னு சொல்கிறவங்க மட்டும் ஆமேன் சொல்லுங்க. குழியில் நம்ம இருக்கும்போது கர்த்தரை நோக்கி அழுவோம். பைபிளில் ஒருத்தர் அழுதாரு, ஜோனா. ஜோனா குழியில் இருக்கிறாரு. 2ஆம் அதிகாரத்தின் யோனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Then Jonah prayed to the Lord his God from the fish's belly. மீன் வயிற்றிலிருந்து கொண்டு யோனா தேவனை நோக்கி ஜெபித்தான். He says, I cried out to the Lord. I cried out to the Lord. ஆமென். நான் கர்த்தரை நோக்கி என்ன செய்தேன்? நான் அழுதேன்றார். cried out to the Lord because of my affliction. என்னுடைய கஷ்டத்து நிமித்தம் நான் கர்த்தரை நோக்கி என்ன செய்தாங்க? அழுது கூப்பிட்டேன்றார். இந்த காலங்களில் நம்ம கஷ்டத்தில் போறோன்னா குழிக்கு வர நோக்கமே என்ன தெரியுமாங்க? நீங்க அவரை கூப்பிடணும் தான். ஆமென். நீங்க அவரை கூப்பிடணும். சில துன்பங்கள் நல்லதுன்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நிறைய பேர் கர்த்தர் பக்கம் திரும்பி இருக்கவே மாட்டீங்க. அந்த குழியால தாங்க நீங்க வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. சோ இப்படி நினைக்கலாமா? இன்னைக்கு மழையில கூட நீங்க வந்திருக்கீங்கன்னா குழி வழியா வந்தவங்க, வராதவங்க எல்லாம் இன்னும் குழியே பார்க்காதவங்க. கவலைப்படாத, அடுத்த குழி வரும்போது மழை இல்லை புயல்ல கூட வருவேன். ஆமென். ஸோ அவர் சொல்ற, நான் குழியிலிருந்து உம்மை கூப்பிடுகிறேன். பழைய ஏற்பாட்டில் அந்த குழி என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஷியோல். அந்த ஷியோல் என்ற வார்த்தையை நிறைய முறை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பிட் என்ற வார்த்தையோடு தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. ஸோ நம்மை குழியிலிருந்து தூக்கி எடுக்கிற தெய்வம். ஜோசப் குழிக்கு போன உடனே நம்ம முதல்ல இப்படி சொல்லியிருப்பாரு, எல்லாம் என் சகோதரங்க தான், எல்லாம் அவன் தான், எல்லாம் இவன் தான், எல்லாத்துக்கும் யாரையாவது பழி சொல்வது. கொஞ்ச நேரம் குழியில் இருந்ததுக்கு அப்புறம் ஜோசப் இப்படி நினைச்சிருப்பான், ஆமா சகோதரங்கள் தான் காரணம், ஆனா அந்த கோட்டை போடாம இருந்திருக்கலாம். இருக்கீங்களாங்க? சகோதரருடைய தப்பால தான் நீங்க வந்திருக்கேன், ஆனாலும் அவனுங்களை நான் வெறுப்பேத்தாம அப்படின்னு குற்றத்தை கொஞ்சம் உணர்கிறான். இன்னும் ஒரு 2 ஹவர் குழியில் இருந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன தெரியுமா சொல்பா, யாரு குற்றம் இல்லை ஆண்டவரே, எல்லாம் என் குற்றம் தான். என்னை இருக்கீங்களாங்க உயிரோட? He comes to a place, ஒரு இடத்துக்கு வரும்போது அவன் சொல்ற, இனி நான் அவங்கள அண்ணனை தம்பி எல்லாம் குற்றம் சொல்றதா இல்லைங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, எல்லா குற்றத்துக்கும் நான் தான் காரணம், என்னை மன்னியும் என்று அவன் கதறி கூப்பிட்டான்.
பைபிளில் எவ்வளோ அழகு தெரியுமாங்க. அவன், நான் நினைக்கிறேன், நான் இப்படி கற்பனை பண்ணிக்கிறேன், அவன் அப்படி கூப்பிட்ட உடனே தான் ரூபேன், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் சொல்லுங்க. ரூபேன் மூத்த பிள்ளை வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? அவனை கொல்லாதீங்கடா, நம்ம அவனை என்ன செய்வோம், வெள்ளி காசுக்கு வித்துருவோம் என்று வித்து போட்டார்கள். அந்த வசனம் ரொம்ப விலையேற பெற்றது. ஆமென். நம்ம வாழ்க்கையில என்னைக்கு நம்ம கதறி கூப்பிட கற்றுக்கொள்ளுகிறோமோ, கர்த்தர் ரூபேனை கொண்டு உங்களை குழியிலிருந்து தப்ப வைத்து மீண்டும் பிதா கையில் கொடுக்கிற வேலையை கர்த்தர் செய்வார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். Let us not kill him என்று சொன்னது யார் தெரியுமாங்க? யூதா அல்லது ரூபேன். ஆமென். பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாட்டு நிஜம். 37:22 வாசிக்கிறேன், என் செய்தி முடிஞ்சது. ஆழமா கேட்டவங்களுக்கு புரியன, நேரம் நமக்கு இல்லை. 37:22 இப்படி படிக்கிறேன். படிக்கும் போதே தமிழ் சொல்றேன். ரூபேன் said to them, ரூபேன் முதல் பிறந்தவன் ரூபன். ஆமென். ரூபனுக்கு தாங்க பல வர்ணம் அங்கி கொடுத்துருக்கணும். இருக்கீங்களாங்க? அவர் தாங்க மூத்த பிள்ளை. ஆனா அவருக்கு கொடுக்கல. அவர் சொன்னார், shed no blood, அவனை கொல்ல வேணாம், ரத்தம் சிந்தாதீங்க. cast him into the pit which is in the wilderness and do not lay a hand on him that he might deliver him out of their hands. அவங்க கையிலிருந்து தப்புவித்து and bring him back to his father. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ரெண்டு கையை உயர்த்தும் போது இப்படி சொல்றாங்க, ரூபன் இன்னைக்கு குழியில நீங்க 1000 பழிகள் 1000 பேரை சொல்லதை நிறுத்திட்டு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் ஆண்டவரேன்னு அர்ப்பணித்த உடனே உங்க குழியிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து மீண்டும் பிதாவோடு ஒப்புரவாக்க விடுதலையாக்கும் கரத்தை கர்த்தர் குழியில உனக்கு தருவார் என்று நம்புறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பைபிள்ல கொலோசியரின் புஸ்தகம் சொல்லுகிறது, ஆமென், ஜீசஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் born among many brethren. அநேக சகோதரர்களில் இயேசு யாரா? முதல் பேரானவர். முதல் பேரானவர் ரூபேன் தான் முதல் பேரானவர். அவருடைய வேலை, அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அவனை விடுவிப்போம், பிதா கையில ஒப்பு கொடுப்போம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வீண்டு சொல்றாங்க, நம்ம முதல் பேரான குமாரன் ரூபேன் அல்ல, இயேசு கிறிஸ்து. நீங்க குழியில் இருக்கும்போது அவரை நோக்கி கதறி கூப்பிட்டீங்கன்னா உங்களை விடுவிப்பது மட்டுமல்ல, பிதாவின் கையில் உங்களை கர்த்தர் மீண்டும் நிலைநாட்டி அர்ப்பணித்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? இப்போ என்ன பேசிட்டு இருக்கோம்? குழிக்கு காரணம் தெய்வமே, மழை தான் பெஞ்சதுன்னு. ஓகே, குழிக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், உங்களை மீண்டும் பிதாவோடு சேர்ப்பதற்கு, இழந்து போன உறவை மீண்டும் நிலைநாட்டுவதற்கு. So the purpose of every pit is to set us free from everything that is holding us in bondage. நம்மை தேவையில்லாத பூமிக்குரிய கட்டுகள் வைத்திருக்கிற எல்லா கட்டிலிருந்து நம்மளை விடுவித்து, குழிக்கு காரணமே உங்களை பிதாவோடு ஒப்புரவாக்குவதற்காக, உங்களை தேவனோடு சேர்ப்பதற்காக. ஜோசப்பும் ரூபேனை போல ஒரு டைப், ஒரு நிழல். ஜோசப்பின் வஸ்திரத்தை கிழித்தார்கள், இயேசுவின் வஸ்திரத்தையும் கிழித்தார்கள். யோசேப்பை யூதா விற்று போட்டான், இயேசுவையும் யூதாஸ் விற்று போட்டான். ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? ஸோ ஜோசப் குழிக்கு போனது, ஜோசப் குழியில் தூக்கி எறியப்பட்டது, இயேசுவும் குழியில் இறங்கினார். அவர் கல்லல் இருக்கும்போது பாதாளத்திற்கு போனார் என்று பைபிள் சொல்லுகிறது. எபேசியரின் நிருபத்தில் இயேசு கிறிஸ்து எந்த தவறும் செய்யவில்லை. ஆமென். ஆனால் குழிக்கு போனார். கையை மேலே உயர்த்தும் போது இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஆமென், நீங்கள் குற்றத்தாலோ குற்றம் இல்லாமலோ நீங்கள் குழிக்கு போனாலும் நீங்கள் குழியிலிருந்து வெளியே வருவீர்கள். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு முதல் பேரானவர் குழிக்கு போனார். அவரை குழியில் இருப்பதற்கு தகப்பன் விடவில்லை, கர்த்தர் அவரை வெளியே கொண்டு வந்தார். அவரை வெளியே கொண்டு வந்தவர் இன்னைக்கு வாழ்க்கையில் எந்த குழியில் இருந்தாலும் உங்களையும் வெளியே கொண்டு வருவதற்கு என் தேவன் பெரியவர் என்று நம்புறவங்க மட்டும் அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். குமாரன் இயேசுவை குழியில் விடாதவர் உன்னையும் குழியில் விட மாட்டார், உன்னை வெளியே கொண்டு வருவார். ஏன்னா 16ஆம் சங்கீதத்தின் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 16:10 of the book of Psalms says, he will not leave my soul in Sheol. அவர் என் ஆத்துமாவை குழியில் விடுவதில்லை, nor will you allow your holy one to see corruption. இன்னைக்கு குழியில் இருக்கீங்கன்னா காரணம், நீங்கள் பிதாவோடு மீண்டும் ஒப்புரவாக்க கர்த்தர் நினைக்கிறார். உங்கள் கட்டுகளை கர்த்தர் உடைப்பார், உங்களுடைய துன்பங்கள் தீரும். 3 பேரை தட்டி சொல்லுங்க, நான் சீக்கிரம் வெளியே வரப்போறேங்கன்னு. ஆனால் உங்களை வெளியே கர்த்தர் எடுப்பதற்கே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? ரூபேன் அதுதான் சொன்னார், உங்களை பிதாவோடு சேர்ப்பதற்காக. எத்தனை பேர் இந்த தேவ உறவில் நான் காலமெல்லாம் நடக்கணும்னு நம்புறவங்க இருந்தா
நம்ம தொடர்ந்து பேச போறோம். கர்த்தர் உங்களை நடத்துவாரு. இன்னைக்கு நீங்க குழியில் இருக்கீங்கன்னா அந்த குழிக்கு காரணம் உங்க குற்றமா இருந்தாலும் கேட்டீங்கன்னா நீங்க ஆமையெல்லாம் சொல்லியிருக்கணும். இன்னொரு முறை சொல்றேன், நீங்கள் குழியில் இருக்கிறீர்கள், அந்த குழிக்கு காரணம் உங்களுடைய குற்றமா இருந்தாலும். என்னமோ உங்களை திட்டின மாதிரி என்ன முறைக்கிறீங்க. இன்னொரு முறை, நீங்கள் குழியில் இருக்கிறீர்கள், அந்த குழியில் இருப்பதற்கு காரணம் நீங்களாய் உங்க குற்றமாய் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். நீங்கள் கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டால், ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? ஹல்லேலூயா. உங்களை மீட்டுக் கொள்வார், உங்களை வெளியே கொண்டு வருவார். நான் நம்புகிறேன், ஜோசப்பை போல இன்னைக்கு என் சத்தத்தை கேட்குற நீங்கள் குணங்களின் பரிமாற்றங்களுக்காய் அனுமதிக்கப்படுகிற சில துன்பங்களில் சோராமல் நில்லுங்கள். கொஞ்சம் தூரத்தில் நான் உங்களை சந்திக்கப் போவது குழியில் அல்ல, சிறையில் அல்ல, ராஜரீகத்தில். அந்த விசுவாசம் இருந்திருந்தா நீங்கள் அல்லேலூயா எகிரிலாம் சொல்லியிருப்பீங்க. இன்னொரு முறை, அந்த குணங்களின் பரிமாற்றங்களுக்கு சோதனையின் காலத்தில் அர்ப்பணித்து குழியில் இருக்கும்போது நீங்கள் கதறி கூப்பிட கற்றுக்கொண்டு ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் சீக்கிரம் நீங்கள் இருக்க போவது குழியில் அல்ல, சிறையில் அல்ல, கர்த்தர் ராஜரீகத்தில் வைப்பார். ஒரு கோட்டை தானே இழந்தீங்க, ஆயிரக்கணக்கான கோட்டை தருவார். எல்லா கோட்டை விட, அவர் தந்த ஈவுகளை விட, அவர் தந்த ஆசீர்வாதத்தை விட அவரோடு இருப்பது தான் எனக்கு உள்ளத்தின் ஏக்கம் என்று சொல்லுகிற சிலர் இந்த சர்ச்சில் இருந்தா, வரங்கள் வரட்டும், வரங்கள் போகட்டும், ஈவுகள் வரட்டும், ஈவுகள் போகட்டும், நன்மைகள் வரட்டும், நன்மைகள் போகட்டும், செல்வங்கள் வரட்டும், செல்வங்கள் போகட்டும், அவைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்வேன். அதை விட எனக்கு முக்கியம் என் பிதாவோடு வாழுகிற என் உறவென்று சொல்ற 5 பேர் இந்த சர்ச்சில் இருந்தா தலைமையில கையை தட்டி 3 முறை அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். More than the money, more than the position, more than the influence, more than anything, it is my relationship with my Father. எழுந்து நிற்கலாமா? உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை என்று ஒரு அடி மட்டும் பாடிட்டு ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை இந்த நாளில் நடத்தி காத்துக் கொள்வாராக. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் ஏக்கமையா. இந்த நேரம் எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களையும் மேலே உயர்த்தி, every eyes closed, every hands lifted up. ஏனோ இந்த குழியில் நான் போகிறேன். ஒருவேளை நீங்கள் குற்றம் உங்களுடையதாக இருக்கலாம், அல்லது குற்றம் உங்களுடையது இல்லாமலாம் இருக்கலாம். பட் ஐ எம் கோயிங் த்ரூ அ ஹார்டு டைம். அப்படிப்பட்டவங்கெல்லாம் கையை உயர்த்துங்க. நான் கஷ்டத்தில் போயிட்டுருக்கேன்ப்பா, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் போகிற பாதை யாருக்கும் புரியாது. சில குற்றங்கள் என்னுடையது, என் பெருமை, என்னுடைய அரகன்ஸ், நான் நடந்து கொண்ட விதங்கள், நான் செய்த சில தவறுகள். ஆனால் இன்னைக்கு எல்லாத்தை விட எனக்கு ஒன்று தெரியும், உம்மை நோக்கி கூப்பிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஜோனா ஆண்டவர் நினைவேக்கு போ சொன்னார். அவன் எங்கே போனாங்க? தர்ஷீஷ்க்கு போனான். குழிக்கு யோனா போவதற்கு காரணம் யாரும் அல்ல, யோனா தான் காரணம். மீண்டும் சொல்றாங்க, யோனா பாதாளத்துக்கு போய் கர்த்தாவேன்னு கூப்பிடுவதற்கு காரணம் கர்த்தர் அல்ல, யோனா தான் காரணம். ஆனா குழியில் இருந்த போது யோனா கர்த்தரை நோக்கி அபயமிட்டான், சத்தமிட்டு கதறி கூப்பிட்டான், என்னை விடுதலை செய்யும் என்று கேட்டான். இன்னைக்கு எந்த குழியில் நீங்க இருந்தாலும் விடுவிக்கிற கரம் இன்னைக்கு உங்களை மீண்டும் தூக்கி எடுத்து உங்களை பிதாவோடு ஒப்புரவாக்குகிற தெய்வீக தன்மைகளை கொண்டு வருகிறார். அவரோடு இருப்பேன்னு சொல்றவங்க கை 2 உயர்த்தி, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் ஏக்கமையா. சத்தத்தை உயர்த்தி, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான்
எங்கள் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் ஏக்கமையா. நல்ல ஆண்டவரே, இந்த காலைக்கு நன்றிப்பா. குழியில் இருக்கும்போது நீங்க அந்த குழியை குறித்த நோக்கமே உம்மை கூப்பிடுவது தான் என்றால் வேற என்னப்பா எங்களுக்கு தஞ்சம்? மனிதர்கள் ஒரு எல்லைக்கு மேலே எங்களுக்கு உதவி செய்ய முடியாதுப்பா. அந்த அகோர குழியில், யாருமில்லாத தனிமையில் கையை உயர்த்தி உம்மை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறோம். என் குரலை கேட்டு இறங்கி வந்து என்னை தூக்கி எடுத்து என் பாதங்களை கண்மலையின் மேல் நிறுத்தி நடைகளை உறுதிப்படுத்தின தாவீதின் தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த செய்தியை கேட்ட எல்லா குடும்பங்களும் இந்த வாரத்திலேயே உங்க கரத்தின் விடுதலையை காண்பார்களாக, தொடுதலை காண்பார்களாக, ஜெயத்தை காண்பார்களாக என்று வேண்டி ஜெபிக்கிறேன்ப்பா. வெற்றியின் சாட்சிகளை எழுத கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் பரிசுத்தவானோடும் திருச்சபையோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. விரைந்து ஓடுங்கள். Thank you. ஆனந்தமாய் இன்ப கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்ப கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் பூதி தாக்கினாரே. சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் பூதி தாக்கினாரே. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் இன்ப கானான் ஏகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமாய் இன்ப கானான் ஏகிடுவே, பிதாவின் முகம் தரிசிப்பே.